வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்ட நக்சல்கள் தாமாகவே சரணடைவு. 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் போர் விமானங்கள் வாங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல். அமெரிக்க தடையால் இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் தள்ளுபடி விலையில். பாகிஸ்தானின் வாஷிம் அக்ரமுக்கு ஏற்பட்ட வில்லங்க சிக்கல். இந்தியாவின் அணு ஆயுத ஏவுகணை ICBM சோதனை வெற்றி. டிரம்பின் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைக்கு எதிர்பாராத விதத்தில் பதிலடி. இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கர் மாநில நாராயணபூர் மாவட்டத்தில் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவித்து தேடப்பட்டு வந்த 8 நக்சல்கள் நேற்று பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்துள்ளார்கள். தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த இவர்கள் பல ஆண்டுகளாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் சுக்லால், ஹுர்ரா ஆகியோரின் தலா 8 லட்சம் ரூபாவும், பொடியம் மற்றும் காம்லா ஆகியோரின் தலைக்கு 5 லட்சம் ரூபாவும் மற்றும் மீதமுள்ளோரின் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 30 லட்சம் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சரணடைந்த நக்சல்களுக்கு அரசு திட்டத்தின்படி 50,000 நிதி உதவியும் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளும் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மத்திய அரசு முன்னதாக 2026க்குள் நாட்டில் உள்ள நக்சல் இயக்கத்தை முற்றிலும் அழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. குறிப்பிடத்தக்க விதத்தில் நாராயணபூர் மாவட்டத்திலே 2025ஆம் ஆண்டில் மட்டும் 148 நக்சல்கள் சரணடைந்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சர் சபை கூட்டத்தில் 97 இலகுரக தேஜஸ் ரக போர் விமானங்கள் மற்றும் 6 மேம்படுத்தப்பட்ட விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானங்களை 85,000 கோடி மதிப்பில் வாங்குவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் தேஜஸ் விமானங்களின் வாங்குதல் விலை 67,000 கோடியாகவும், விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானங்களின் விலை 18,000 கோடியாகவும் இருக்கும் என்று தெரிகின்றது. ஏர்பஸ் A321 தளத்தினை அடிப்படையாக கொண்டு 6 விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு AEWNC விமானங்களை வாங்குவது இந்திய விமானப்படையின் IAF விமான கண்காணிப்பு மற்றும் கட்டளை திறன்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். 18,000 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்ட இந்த திட்டத்தை ஐரோப்பாவின் ஏர்பஸ் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடன் இணைந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO வழிநடத்தும். உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துதல், முக்கியமான அமைப்புகளுக்கான வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் உள்நாட்டு தயாரிப்பு தன்னம்பிக்கையை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் புதுடில்லியின் பெரிய தொலைநோக்கு பார்வையினை இந்த முயற்சி அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அடிப்படை விமானமாக ஏர்பஸ் A321 தேர்ந்தெடுப்பது சிறிய எம்பையர் விமானங்களை உள்ளடக்கிய முன்பு நடந்த திட்டங்களில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கின்றது. கணிசமாக அதிக பறத்தல் வரம்பு சுமைத்திறன் கொண்டு A321 அடிப்படையிலான AEWNC விமானம் இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமுறை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயற்படும். இந்த விமானங்கள் DRDO ஆய்வகங்களால் வடிவமைக்கப்பட்ட செயலில் உள்ள மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்டு வரிசை AESA ரேடார்கள், மிஷன் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் உள்நாட்டு மின்னணு போர் தொகுப்புகளை ஒருங்கிணைக்கும். இது IAF-க்கு நீடிக்கப்பட்ட எல்லைகளில் பல விமான மற்றும் மேற்பரப்பு இலக்குகளை கண்டறிந்து கண்காணிக்கும் திறனை வழங்கும். அவை இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள், தரை அடிப்படையிலான சென்சார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளின் பயன்பாட்டை ஒருங்கிணைக்கும் விமான கட்டளை மையமாகவும் செயற்படும். அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் DRDO-வின் உபகரண வடிவமைப்பில் உள்நாட்டு உள்ளடக்கத்தை வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் ஏர்பஸ் நிறுவனம் விமானத்தில் செய்யப்பட உள்ள மாற்றங்களுக்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகிறது. இதில் பயன்படுத்தப்பட உள்ள ஏர்பஸ் A321 விமானங்கள் முன்பு ஏர் இந்தியா நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டவை. பல இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள், துணை அமைப்புகள், ஏவியானிக்ஸ் தொகுதிகள், மென்பொருள் ஒருங்கிணைப்பு மற்றும் தரை ஆதரவு அமைப்புகளை பங்களிக்கும். அதன் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு அப்பால் அவாக்ஸ் இந்தியா திட்டம் மகத்தான தந்திரோபாய முக்கியத்துவத்தையும் வைத்திருக்கின்றது. தற்போது ரஷ்யாவின் IL-76 விமானங்களில் பொருத்தப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலான பால்கன் அவாக்ஸையும், எம்பையர் ஜெட் விமானங்களில் சிறிய DRDO வழங்கிய AEWNC தளங்களையும் இந்தியா இயக்குகிறது. இருப்பினும் இந்த எண்ணிக்கைகள் இந்தியாவின் பெரிய அளவிலான வான்வெளி மற்றும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான உணர்திறன் மிக்க எல்லைகளில் விரிவான 24 மணி நேர கவரேஜை உறுதி செய்ய போதுமானதாக இல்லை. 6 A321 அடிப்படையிலான AEWNC விமானங்களை அறிமுகப்படுத்துவது இந்த முக்கியமான இடைவெளியை கணிசமாக குறைக்கும். இது எல்லைகளுக்கு அப்பால் எதிரி வான் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும், நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளை நிர்வகிக்கவும், போர் விமானங்கள் முதல் குரூஸ் ஏவுகணைகள் வரை வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை செய்யவும் இந்திய விமானப்படைக்கு திறனை கொடுக்கும். நவீன போரில் இந்த திறன் மிக முக்கியமானது. அங்கு போர்கள் தகவல் ஆதிக்கம் மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு விரைவான பதிலளிப்பால் அதிக அளவில் தீர்மானிக்கப்படுகின்றன. புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாட்டில் இருந்து இந்த திட்டம் இந்தியாவின் தயார் நிலையை பலப்படுத்துகின்றது. சமச்சீரற்ற அச்சுறுத்தல்கள், துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் 5ஆம் தலைமுறை போர் விமான சவால்களுக்கு வலுவான விமான கண்காணிப்பு மற்றும்
போர் மேலாண்மை விமானங்கள் தேவை என்ற புரிதலை இந்த முடிவு பிரதிபலிக்கின்றது. முடிவில் அவாக்ஸ் இந்தியா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது 6 மேம்பட்ட கண்காணிப்பு விமானங்களை வாங்குவதை மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் பாதையில் ஒரு முக்கியமான பாய்ச்சலையும் குறிக்கின்றது. அமெரிக்கா எச்சரித்தபடி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவித்தது. இதன் முதல் நடவடிக்கையாக இந்தியா மீது 50% கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உலக பொருளாதாரத்தில் பெரும் விவாதத்துக்குரியதாக மாறியது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 5% தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது குறித்து ரஷ்யா வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவுக்கு இது சவாலான சூழ்நிலை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் நம்பிக்கை உள்ளது. வெளிப்புற அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா ரஷ்யா எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் காரணிகளால் இந்தியாவில் எண்ணெய் இறக்குமதி அளவை பெரிதாக குறையவில்லை என்றும் தள்ளுபடி விவரம் வர்த்தக ரகசியம் எனவும் விளக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பொருட்கள் அமெரிக்க சந்தையில் சிக்கல்களை எதிர்கொண்டால் இந்தியாவுக்கான சந்தைகள் எப்போதும் ரஷ்யாவை திறந்திருக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் வசீம் அக்ரம் மீது ஒரு வித்தியாசமான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர் ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக கூறப்பட்டு அது குறித்து லாகூரில் புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடக்கின்றன. பாகிஸ்தானில் வசிக்கும் முகமது ஃபைஸ் என்பவர் லாகூரில் உள்ள தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு துறையில் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனும் வேகப்பந்து வீச்சாளருமான வசீம் அக்ரம் மீது புகார் அளித்துள்ளார். அதில் பாஜி எனப்படும் வெளிநாட்டு சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக வசீம் அக்ரம் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரித்ததில் அந்த சூதாட்ட செயலியின் போஸ்டர்கள் மற்றும் காணொலிகளில் வசீம் அக்ரம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது பற்றி தேசிய சைபர் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த புகார் தொடர்பாக வசீம் அக்ரம் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கவில்லை. மேலும் இதே செயலியை விளம்பரப்படுத்தியதாக பிரபல டிக்டாக் மற்றும் யூடியூப் நட்சத்திரமான சாத் உர் ரெஹ்மான் கடந்த ஆகஸ்ட் 16 கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தாக்கும் திறன் படைத்த அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக அக்னி 5 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ICBM சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை DRDO உருவாக்கி அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. 3 நிலைகளை கொண்ட இந்த ஏவுகணை சாலை மூலமாக வாகனங்களில் கொண்டு செல்லும் வசதி உடையது. திட எரிபொருளை பயன்படுத்தி இயக்கப்படும் இது உலகின் அதிவேகமான ஏவுகணைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய திறன் கொண்டு அக்னி 5 வினாடிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் இலக்கை தாக்கும் ஆற்றல் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்தில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் சோதனை சிறப்பாக நடைபெற்றதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இந்திய சீன எல்லை மேலாண்மை மற்றும் எல்லையில் பரஸ்பர புரிதல் எட்டப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் இந்திய எதிர்ப்பு பேச்சுக்கள் மற்றும் வரி விதிப்பு இந்தியாவுடன் விரோத போக்கு கொண்டிருந்த சீனாவை நட்புக்கரம் நீட்ட வைத்துள்ளது. அமெரிக்காவின் சீன எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கக்கூடிய அதிக பலம் வாய்ந்த நாடான இந்தியாவின் ஆதரவை டிரம்பின் பேச்சுக்களால் அமெரிக்கா இழக்க தொடங்குகிறது. இதை டிரம்பே எதிர்பார்த்திருக்க மாட்டார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி ஆகஸ்ட் 18, 19 ஆகிய தேதிகளில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார். இந்த பயணத்தில் கிடைக்கப்பெற்ற முடிவுகள் தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் மாவோனிங் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தை செயல்முறைகள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் சர்வதேச அமைப்புகளில் பன்முகத்தன்மையை உறுதி செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் உலகளாவிய சவால்கள் மற்றும் ஒருதலை பட்சமான தீய செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து எதிர்கொள்ளவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. எல்லை மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டை இயல்பாக்குதல், எல்லை பகுதிகளில் அமைதியினை பராமரித்தல் மற்றும் தீர்வு காணப்பட வேண்டிய விவகாரங்களை முறையாக கையாள்வதில் பரஸ்பர புரிதல் எட்டப்பட்டுள்ளது. தற்போதைய உலகளாவிய சூழலில் இந்தியா சீனா இடையிலான வியூக உறவு முன்னுரிமை பெற்றுள்ளது. இருதரப்பு ஒத்துழைப்பின் மதிப்பும் உயர்ந்துள்ளது என்றார் அவர். இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் மீதான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கிடையே சீனாவின் இந்த கருத்து கவனம் பெற்றுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். அப்போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை அவர் சந்தித்து பேசுகின்றார். இந்திய பிரதமரின் இந்த பயணத்தை சீன வெளியுறவு அமைச்சு வரவேற்றுள்ளது.